தளபதி பேசுகிறார் மதுரையில், இவங்களை சொல்கிறார் மாணிக்கம் தாக்கூரையும் ஜோதிமணியும் அட்டாக் பண்ணுறாரு. அவங்க பதிலுக்கு திமுகவை அட்டாக் பண்ணாங்க. இவ்வளோ பேசின பிறகு அது ஒரு உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான். பட்டை வச்சு முகத்தை பார்க்கலாமே தவிர அது முன்னாடி காமிச்ச பிம்பத்தை அப்படியே காமிக்குமான்னா காமிக்காது. இதில் தொகுதிகள் அதிகமாக வேண்டும்ன்றது, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கொடுக்குற இல்லை காங்கிரஸ் முன்னெடுக்கிற இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் பின் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? அரசியலில் எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். நடந்த பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்களே கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம நம்புறோம் நம்பலை அதெல்லாம் அவங்க கவலை விட மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாது. அரசியல்ன்றது நீங்கள் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்றது தான் அரசியலுடைய அடிப்படை. அதனால் நம்ம ஒரு வச்சுருக்கோம்ல, இப்படிலாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க, அவங்க டிவிக்கே கூட போனாலும் ஆச்சரியப்படாது. இப்போ கூட்டணி தொடர்பாக பேசுறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அமைக்கல. இந்த அறிவிப்பு போதுமானதாக இருக்காது. வழக்கம் போல திமுக கடைசி நேரத்தில் தான் குழு அமைச்சு கடைசி நேரத்தில் தான் பேசுவாங்கன்றது காங்கிரஸுக்கும் தெரியும்னாலும் கூட அப்போ எதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. யாருக்கு இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க கூடுதல் கவனத்தோட இருப்பாங்க. திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்கு. அவங்க ஒரு அடி தப்பாக வச்சாலும் ஆட்சியை பறி கொடுத்துருவாங்க. இப்போ பாமக உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வெளியேறிடுவோம்னு சொல்வதன் மூலமாக திமுகவை எச்சரிக்கிறாரா திருமாவளவன்? இண்டிகேஷன், அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. நாங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எங்களை எடுத்துக்காதீங்க, என்ன செஞ்சாலும் நாங்கள் கூட இருப்போம்னு நினைக்காதீங்க, எங்களை ரொம்ப சீனிங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறதுக்கும் தயாராக இருக்கிறோன்றது வாயை திறந்து சொல்கிறார். வரப்போகிற தேர்தல் ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான ஒரு தேர்தலாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு தேர்தலாக இருக்க போது. நிறைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் கூட தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்னு ஒரு ஃபேக்டர் உள்ளே வர்றதுனால கிரவுண்ட் பயங்கரமாக குழம்பி போயிருக்கு. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னே சொல்ல முடியும். பிரதானமாக தங்களுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சியெல்லாம் அறுவடை பண்ண முடியாத அளவுக்கு அதிமுக இருக்குன்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க? வெளியில் இருக்கிற இந்த புது யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் மாதிரி இருக்கிறது, விஜய் பக்கம் போயிருக்கிறது, அதை விடுத்துட்டு பார்த்தாலும் கூட மற்ற வாக்குகளை, அதிருப்தி வாக்குகளை, மூத்த குடிமக்களோட வாக்குகளை அதிமுக அறுவடை பண்ணுறதுல எங்கே தவற விட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ரீகால் பண்ணி சொல்லுங்கள். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நிறைய போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு எதிராக. ஸ்டாலினே ஒரு 3-4 முறை கைதானார். எடப்பாடி எத்தனை முறை கைதாகிருக்காரு அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். அவரிடம் தற்போது தமிழக அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் 2026 அந்த எலெக்ஷன் இப்போது போகிற போக்க பார்த்தா என்ன முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நிலவர சுச்சுவேஷன். இதுதான் நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக முடிவு பண்ண முடியாத மாதிரியான ஒரு குழப்பம் தான் நிலவுது. அப்போ இந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் மேஜர் பாயிண்ட்ஸாக கூட்டணி நிலவரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி ஆளுங்கட்சி மேலே ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணக்கூடிய வகையில் கூட்டணி நிலவரங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஓவராலாக அந்த கூட்டணிகள் அமைஞ்சிருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிகள் இன்னும் முழுமை அடையலை. நீங்கள் சொன்ன மாதிரி அது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கே தவிர எந்த அணியுமே இன்னும் முழுமை அடையலை. இதுதான் எலெக்ஷனுக்கு போகிற இறுதி வடிவம். இதுதான், இந்த அணியோட தான் போகிறாங்கன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது சீமானை தவிர. இப்போ 4 முனை போட்டி, திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி ஒன்று, விஜய் தலைமையிலான அணின்னு சொல்கிறோம். அது யார் வருவாங்கன்னு தெரியாது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் அணி. ஸோ 4 முனை போட்டி. இப்போ சீமானை தவிர மிச்சம் 3 இடத்துலையுமே குழப்பம்தான். இன்னும் யார் வருவாங்க அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம், இது டெலிகாஸ்ட் ஆகும்போது இப்போ பேசுகிற நிலைமை இருக்குமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாக மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் உறுதியான ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு தெரியும். ஓகே. இதில் நான் திமுக கூட்டணி ஆளுங்கட்சியினுடைய அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உள்ளே நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் மேஜராக அந்த உள்ளே நடந்துட்டு இருக்கிற விஷயங்களுக்கு வரேன். பட் ஓவராலாக இப்போ இருக்கிற கூட்டணி தான் அப்படியே தொடரும் பட்சத்தில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும்
இந்த கூட்டணியினுடைய வலிமை ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு விஷயங்கள் உருவாகி இருக்கு. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுற வகையில் சமாளித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டணி இருக்கா, இல்லை இந்த பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க கிரவுண்டில். நம்ம போய் மக்கள்கிட்ட பேசும்போது மக்களுக்கு வந்து ஆளும் தரப்பு மேலே கோபம் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இதை தாண்டி தான் திமுக வந்து ஜெயிக்க முயற்சி பண்ணணும். அதே அணி அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படின்றது முதல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நேற்று கூட திருமாவளவன் சொல்கிறாரு, பாமகவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, ராமதாஸ் அணியை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அது உறுதியாக தெரியல. அது வந்து தங்களுடைய சீட் ஷேர் அதிகப்படுத்திக்கிறதுக்காக அவங்க விஜயை காமிச்சு பூச்சாண்டி காமிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து விஜய் பக்கம் போகிற ஐடியாவை சீரியஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களான்றது நமக்கு உறுதியாக தெரியாது. அதனால் இதெல்லாம் ஏற்படுத்தின அந்த உராய்வு இருக்குல்ல, அதனால் கூட்டணிக்குள்ளே அது ஒரு இணக்கமான கூட்டணி, கொள்கை கூட்டணி. இப்போ ஸ்டாலின் சொல்லுவார்ல, இது வந்து கொள்கை கூட்டணி, நாங்கள் இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து பயணிக்கிறோன்னு, அந்த இணக்கமான தன்மை வந்து போயிடுச்சு. இவ்வளோ பேசி இப்போ தளபதி பேசுகிறாரு மதுரையில், இவங்களை சொல்கிறார் மாணிக்கம் தாக்கூரையும் ஜோதிமணியும் அட்டாக் பண்ணுறாரு. அவங்க பதிலுக்கு திமுகவை அட்டாக் பண்ணாங்க. இவ்வளோ பேசின பிறகு அது ஒரு உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான். பொட்டை வச்சு முகத்தை பார்க்கலாமே தவிர அது முன்னாடி காமிச்ச பிம்பத்தை அப்படியே காமிக்குமான்னா காமிக்காது. அதனால் இந்த கூட்டணியை தக்க வைக்கிறது ஒரு சவால். தக்க வச்சு நீங்கள் கிரவுண்டுக்கு போனாலும் போன முறை ஒர்க் பண்ண மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணக்கமாக வேலை செய்வாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். இல்லை சார், இந்த உரசல் போக்கு அப்படிங்கிறது தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்திக்கிறது, தங்களுக்கான மரியாதையை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷய வரைக்கும் தான், அந்த புள்ளி வரைக்கும் தான் இது இருக்கும். அதை தாண்டி கூட்டணியை பிளவுபடுத்துகிற வகையில் இருக்காதுன்னு ஏன் பார்க்கக்கூடாது? நான் கூட்டணியை பிளவுபடுத்துறதுக்குள்ளேயே போல, கூட்டணி அப்படியே இருந்தாலும் இணக்கமாக வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பொருந்தும் கூட்டணி பொருந்தா கூட்டணி. இப்போ அணி சேர்ந்தாலும் நம்ம என்ன சொல்கிறாங்க, இவங்க அதிமுக இது பொருந்தா கூட்டணி, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாமக ஏன் வெளியில் போச்சு? எடப்பாடியை எதிர்த்து தான் டிடிவி வெளியில் போனார். இப்போ டிடிவி ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக மறுபடியும் அந்த அணிக்குள்ளே வந்துட்டார். இதை பொருந்தா கூட்டணி, அவங்க கட்சிக்காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கே வந்துருச்சுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ காங்கிரஸ் கூடவே நீங்கள் போனாலும் பழைய இணக்கம் இருக்காது. ரெண்டாவது, போன முறை நீங்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வந்தால் நம்மெல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஏதோ பயன் இருக்கும்னு நினச்சி அந்த அடிமட்ட காங்கிரஸ் தொண்டனும் ஓடி இருப்பான்ல, அவனுக்கு இந்த 5 வருஷத்தில் பயன் இல்லைன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம், கிரவுண்டில் போய் வேலை செஞ்சோம், உங்கள் பவர் 100%னா எங்கள் பவர் 10%ஆக கூட இருக்கட்டும், அந்த 10%க்கு நாங்கள் வேலை செஞ்சோம்ல, அதுக்கான பலன் கூட நாங்கள் அனுபவிக்கல, அப்போ நாங்கள் ஏன் பலனே இல்லாமல் பல்லக்கு தூக்கணும்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தானே. அது ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டன் மனசுலேயும் இருக்கும். உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு அவ்வளோதான் அப்படின்னு இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிறாங்களா? அது அரசியல் கட்சினா அப்படி தானே இருப்பாங்க. எல்லா கட்சியுமே வந்து அவங்களுக்கு முழு அதிகாரம் வேணும், மொத்த பலனையும் அனுபவிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது திமுக அதிமுகன்னு இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த லயன் ஷேரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இங்கே தான் அந்த உரசல் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை வந்து அயன் அவுட் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக பழைய மாதிரியே போக முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால் இந்த முறை அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சார். ஆனால் இதில் தொகுதிகள் அதிகமாக வேண்டும்ன்றது, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கொடுக்குற இல்லை காங்கிரஸ் முன்னெடுக்கிற இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் பின் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒரு பாயிண்ட்ல பரவாயில்ல அப்படின்னு பின் வாங்கிடுவாங்களா? அரசியலில் எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். நடந்த பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்களே கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம நம்புகிறோம் நம்பலை அதெல்லாம் அவங்க கவலை விட மாட்டாங்க, இது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் ஆன்டிசிபேட்டே பண்ண முடியாது. அரசியல்ன்றது நீங்கள் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன்றது தான் அரசியலுடைய அடிப்படையே. அதனால் நம்ம ஒரு வச்சுருக்கோம்ல, இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க, அவங்க டிவிக்கே கூட போனாலும் ஆச்சரியப்படாதீங்க. ஒருவேளை திமுக கூடவே இருந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணலனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் திமுக காரங்க அவங்கள தோக்கடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது வேணாலும் நடக்கும். இப்போ கூட்டணி தொடர்பாக பேசுகிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் அமைக்கல. இந்த அறிவிப்பு போதுமானதாக இருக்கா? காங்கிரஸ் அவங்க வந்து ஏன்னா முன்னாடியே முன்முடியாக எந்தெந்த தொகுதிகள் பேசி பிரிச்சுக்கணும், நாங்கள் அங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு இப்படின்னு தான் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக தரப்பில் ஸ்லோவாக இருக்காங்க. ஐ மீன்
என்னதான் இருந்தாலும் கடைசி நேரத்தில். ஆனால் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த வருஷம் தான் இப்படி பண்ணுறாங்களா, இந்த முறை தான் இப்படி பண்ணுறாங்களா திமுக அப்படின்னாலும் கிடையாது. அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி தான் திமுக பண்ணுது. அப்போது காங்கிரஸ் இப்போ இந்த இடத்துல வழக்கம் போல் திமுக கடைசி நேரத்தில் தான் குழு அமைச்சு கடைசி நேரத்தில் தான் பேசுவாங்கன்றது காங்கிரஸுக்கும் தெரியும்னாலும் கூட அப்போ எதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்போ கடைசியில் இவங்க கேட்குறது இப்போவே பேசணும், ஆனால் கடைசி கட்டத்தில் தான் திமுக பேசுதுன்னா அப்போ உச்சபட்சமாக காங்கிரஸ் என்ன செஞ்சிட போகுது? யாருக்கு வந்து இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பாங்க. திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க ஒரு அடி தப்பாக வச்சாலும் ஆட்சியை பறி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க தான் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அந்த கூடுதல் கவனத்தோடு தான் அவங்க இருக்காங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல யார் இருந்தாலும் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து திமுக ஒரு மைனர் பிளேயராக இருந்தால் காங்கிரஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். இப்போ நீங்கள் இன்றைக்கே குழு அமைச்சிடறாங்க, இன்றைக்கே பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் சொல்லுங்கள்? பேச ஆரம்பித்த உடனே இன்றைக்கி பேசுனாங்க, இப்போ மீடியாவில் டிவியில் என்ன போடுவாங்க, இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் அவங்க 40 கேட்டாங்க, இவங்க 20ன்னு சொன்னாங்க, அவங்க இல்லை வெளில போகிறேன்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் மைக்கு நீட்டி கேள்வி கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இது எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 60 நாள் இருக்குது. ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் எலெக்ஷன் நடக்கும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் அது போகுது. ஸோ பிப்ரவரிக்கு 3வது 4வது வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஏப்ரல் 3வது வாரத்தில் 4வது வாரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஏப்ரலுக்குள்ளே நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. ஒரு குறைந்தபட்சம் 60-70 நாள் இருக்குது. அதனால் இப்படித்தான் அது நடக்கும். கடைசி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி கடைசி நிமிஷத்தில் தான் கூட்டணிகளை உறுதி பண்ணுறது, சீட்டை வந்து உறுதி பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிடுறது. இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு முறை நீங்கள் கையை திறந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க இதை பார்த்துட்டு ஒரு வியூகம் வகுப்பாங்க. அதை போய் நீங்கள் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையில்லாமல். இப்போ தேமுதிக காலி பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு இடம் கொடுக்காத, காலம் நேரம் கொடுக்காத அளவுக்கு போயிட்டு தான் திமுக அடுத்த கட்ட நகர்வுகளே எடுக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். தேமுதிக ஒரு சின்ன கட்சி. இன்னைக்கு தமிழக அரசில் அவங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் இல்லை, ஃபோர்ஸ் ஆனால் ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். திமுக அதிமுக இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சின்ன கட்சி. அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கூட்டணியை உறுதி பண்ண மாட்டாங்க. எங்கே போக போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அப்படி இருக்கும்போது திமுக ஏன் சொல்லணும்? திமுக ஏன் வேகமாக போகணும்? அது அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போது பாமக உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வெளியேறிடுவோம்னு சொல்வதன் மூலமாக திமுகவை எச்சரிக்கிறாரா திருமாவளவன்? இண்டிகேஷன், அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. நாங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எங்களை எடுத்துக்காதீங்க, என்ன செஞ்சாலும் நாங்கள் கூட இருப்போம்னு நினைக்காதீங்க, எங்களை வந்து ரொம்ப சீனிங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறதுக்கும் தயாராக இருக்கிறோன்றது வாயை திறந்து சொல்கிறார். அது அரசியல் நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரத்தான் செய்யும். அது அரசியல் முதிர்ச்சி இருக்கிற ஆட்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. அதனாலலாம் நீங்கள் எப்படி பேசலான்னு கோச்சிக்க மாட்டாங்க. ஓகே. இல்லை, ஆனால் இதில் சில நாட்களுக்கு முன்னாடி இப்போவும் கூட ஏதோ ஒரு இடத்துல பேசப்படுறது உண்டு, திருமாவளவன் அவர்களை கொஞ்சம் சமாளித்து கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்திட்டு ராமதாஸை உள்ளே கொண்டு வரும் வேலை திமுக பக்கம் நடந்துகிட்ருக்கு, அதுக்குன்னு ஒரு மூத்த அமைச்சருக்கு அதுக்கான டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் செய்திகள் வருது இல்லையா? ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னு நம்மளால் மறுத்தர முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது தென்படுதா? தென்படுது. ஏன் பேசுகிறாங்க? அது பேசாமலாம் இந்த செய்தி, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு வாங்கல மாதிரி, இது வந்து பேசாமலாம் இந்த செய்தி வெளியில் வரல. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் திரைமறைவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வலுவான கூட்டணி காங்கிரஸ் இருக்காங்க, திருமா இருக்காரு, எல்லாம் சரி, அவருக்கே கூட ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு புதுசாக ஒருத்தரை கொண்டு வரணும்? ஏன் கொண்டு வராங்கன்னா, வரப்போகிற தேர்தல் ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான ஒரு தேர்தலாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு தேர்தலாக இருக்க போகுது. நிறைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் கூட தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய்னு ஒரு ஃபேக்டர் உள்ளே வர்றதுனால கிரவுண்ட் வந்து பயங்கரமாக குழம்பி போயிருக்கு. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால டிஎம்கே வந்து சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு இப்போ பாமக உள்ளே இருந்தால் வட மாவட்டங்களில் அந்த கூட்டணி வலிமையாகும். அப்போ நம்ம அந்த சான்ஸ் ஏன் விடணும்? பாமக 2 இருக்குது, ஒரு அணி அங்கே போயிடுச்சு, இன்னொரு அணியை நம்ம ஏன் தனியாக விட்டுறணும்? ஸோ அதாவது இன்னும் ஓட்டம் பிரிப்பாங்கல்ல, அது வந்து நமக்கு இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை ரொம்ப குறைவான மார்ஜினில் தோக்குற தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேலே கூட நீங்கள் வெறும் 1% 2%ல் வாக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்க. திமுக மற்றும் திமுக கூட்டணியோட பிரதான எதிர்ப்பாளராக இங்கே பாஜகவை தான் முன்னிறுத்துறாங்க. அதிமுகவை விமர்சிக்கும் போதும் கூட பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள்
துணை போகிறாங்க இப்படின்ற வகையில் தான் அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தப்படுது. இந்த அரசியலும் 2021 அதான் பண்ணுறாங்க. இந்த முறையும் இந்த பாஜக எதிர்ப்புன்ற இந்த யுக்தி கை கொடுக்குமா இந்த அரசியலுக்கு? இந்த முறை அது கை கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு வேற உத்தி பெருசாக இல்லை. அவங்க வந்து மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் பலன் கொடுத்துருக்கு இது வரைக்கும். அதனால் அதையே நம்ம கூர்மையாக்கி அந்த ஆயுதத்தையே எடுத்துக்கிட்டு நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய விஷயம் எது பேசினாலும் அது மக்கள்கிட்ட பெருசாக எடுபடுமான்னு தெரியல. அதனால் நம்ம வந்து பாஜக எதிர்ப்பு, பாஜக எதுவுமே செய்யலை, பாஜக உள்ளே வந்துடும், இங்கே வந்து இந்தியை திணிச்சிருவாங்க, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க ஓட்டர்ஸ். அவங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் கிரவுண்டில் பேசுகிற வரைக்கும் அந்த யங்ஸ்டர்ஸுடைய மைண்ட் செட்டு அவங்களுடைய உலகமே வேறையாக இருக்குது. அவங்களுக்கு இந்தி திணிப்பு பற்றிலாம் பெருசாக தெரில. அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இப்போ இந்த பராசக்தி படமெல்லாம் கூட அந்த ஆடியன்ஸை பிடிப்போம், புது ஆடியன்ஸ் அப்படின்னு சில முயற்சிகள் எடுக்கப்படுது. ஆனால் நீங்கள் பாஜக எதிர்ப்பையே ஒவ்வொரு வாட்டியும் தூக்கிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா அது போன முறை கொடுத்த அதே ரிசல்ட் இந்த வாட்டி கொடுக்குமான்னா தெரியாது. நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, புதுசான ஒரு வியூகத்தில் சண்டை போடுறீங்க அப்படின்னா எதிராளிக்கு அது என்னென்னு புரியாத போது அதை எதிர்கொள்கிறது கஷ்டம். நீங்கள் போன முறை யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த முறை அவங்களுக்கு டைம் இருக்குது, நிதானமாக யோசிச்சு எப்படி டேக்கிள் பண்ணுறது கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதனால் திமுகவுக்கு வேறு வழி இல்லைன்னு அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்க வந்து மறுபடியும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றதையே கொண்டு வராங்க. இன்னொன்று, அது 2024 தேர்தலில் பலன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல், யார் பிரதமர் ஆகணும் அப்படின்றது தேர்தல். மோடி ஆகக்கூடாதுங்க, ஆனால் தமிழ்நாடு எதுவும் கொடுக்க மாட்டார், ஏற்கனவே எதுவும் கொடுத்ததில்லை, அவங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை, இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப 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 புத்திசாலிகள். மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழக மக்களுடைய அரசியல் முதிர்ச்சி வந்து அபரிமிதமான அரசியல் முதிர்ச்சி உள்ள ஆட்கள். அதனால் இது வந்து யார் சிஎம் ஆகணுன்றதுக்கான தேர்தல். நியாயமாக இந்த தேர்தல் என்ன பேசணும்? தமிழ்நாடு அரசு திமுகவும் ஆண்டிருக்கு, அதிமுகவும் ஆண்டிருக்கு. யாருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது கிடைச்சிது? தமிழ்நாடு வந்து ஒரு சேஃபாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு எல்லா விஷயங்களையும் எப்படி சேஃபாக இருந்தது? இதை கவர்னன்ஸ் தான் பேசணுமே தவிர அந்த இடத்துல பேச போனால் நமக்கு வந்து அது செட்பேக் ஆயிரும், பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுனால திமுக மெல்ல அந்த பக்கம் பேசாமல் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டான நரேட்டிவ் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது கிரவுண்டில் எடுபடுமான்னு எனக்கு தெரியல. என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி வச்சதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஜெல்லாக இருக்கிறாங்களா? இந்த கூட்டணி மேலே இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் இருக்கிற மக்கள் அவங்களோட நம்பிக்கைகளை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த கூட்டணி? அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஜெல்லாகிறதுனா இது வந்து பாரம்பரியமான கட்சிகள், இவங்கெல்லாம் நேற்று வந்த கட்சி இல்லை. அதனால் அவங்களுக்கு அது புரியும். இதுதான் மேலே சொல்லிட்டாங்கன்னா நம்ம சேர்ந்து தான் எலெக்ஷனுக்கு போகணுன்றது அவங்க சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களா, அதை நம்பி ஓட்டு போடுவாங்களான்றது தான் கேள்வி. அப்படி பார்த்தா அரசுக்கு எதிர்ப்பு அப்படின்னும் போது ஒரு வலுவான அணின்னா இந்த அணி தான். அதை வந்து ட்ரெடிஷ்னலான ஆட்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் இளைஞர்களும் பெண்களும் கொஞ்சம் இந்த அணியை விட்டுட்டு நம்ம ஏன் விஜயை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம எடுக்கிற சர்வேக்கள்லாம் விஜய் வந்து நிறைய இடங்களில் 2வது இடத்துக்கு வர்றார். விஜயுடைய பேட்டர்ன் நம்ம ஸ்டடி பண்ணால் அவரால் யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு பாதிப்பா, அதிமுகவுக்கு பாதிப்பானா? எல்லாருக்குமே பாதிப்பு. திமுக எங்கெல்லாம் வலுவாக இருக்கோ அங்கே திமுகவை அவர் பாதிக்கிறார். அதிமுக எங்கெல்லாம் வலுவாக இருக்கோ அங்கே அதிமுகவை பாதிக்கிறார். இப்போ நீங்கள் வட மாவட்டங்கள் சென்னையில் திமுக ஓட்டு தான் விஜய் வாங்குறார், கொங்கு சைடில் அதிமுக ஓட்டு தான் விஜய் வாங்குறார். அதனால் அவர் 2 பேர் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு தான். ஏன்னா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 2 கட்சிகள் கூட இருக்கிற பாண்டிங் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. அது பெரிய அளவில் இல்லை. அதை சென்ஸ் பண்ணி பெண்கள் வாக்கை நம்ம திருப்பி எடுக்கணுன்றதுனால தான் அந்த விடியல் பயணம்லாம் விட்டாங்க. பெண்களுக்கு ஏன் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செக்டாரை டார்கெட் பண்ணி ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா ஏன் கொண்டு வராங்க? கிரவுண்டில் ஸ்டடி பண்ணி இந்த செக்டார் நம்மளை விட்டு வேகமாக வெளியில் போயிட்டே இருக்காங்க, அவங்கள தக்க வைக்கணும், திருப்பி வர வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் வேணும். இப்படி யோசிச்சான சும்மா போகிற போக்கில் சரி பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து பஸ் பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம்? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு செருப்பு ஃப்ரீயாக கொடுக்குறோம்? புக் எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம்? எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறோன்னா, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை ஒரு கல்வித்தரத்தை நீங்கள் உயர்த்துனீங்கன்னா அந்த குடும்பமே உங்களை நன்றியோடு நினைக்கும். என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலமையில் நான் இருக்கேன், அரசு பள்ளியில் சேர்க்குறேன், அரசு பள்ளி சாப்பாடும் கொடுக்குது, சீருடையும் கொடுக்குது, அவன் போகிறது சைக்கிளும் கொடுக்குது, லேப்டாப் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது என் பையனுக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டால் தான் என் பையன் படித்தான்
அடுத்த ஸோ எங்கள் வீட்டில் ஒருத்தங்களுக்கு அவங்க குழந்தைங்க மேலே தான் அதிக அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க குழந்தைகளுக்கு யாரோ ஒருத்தர் பார்த்து செய்கிறாங்கன்னா அவங்க மேலே தானாகவே ஒரு அன்பும் அபிமானமும் வந்துடும். கரெக்டாக? அதனால தான் எல்லா கவர்மெண்ட்டும் மாணவர்களை டார்கெட் பண்ணி எடுக்கிறான். அவன் ஓட்டு போட போகிறது 5வது 6வது படிக்கிற பையன் எங்கே ஓட்டு போட போகிறான். ஆனால் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இவனை வச்சு அந்த கவர்மெண்ட் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அப்படி இது புரிஞ்சுக்க முடியுது. பெண்களுக்கு திடீர்னு ஏன் இலவச பஸ் விட்டாங்க? ஏன்னா பெண்கள் திமுக விட்டு வெளியில் போகிறாங்க, அந்த ஓட் பேங்க் வந்து திமுக கையில் இல்லை, அது வந்து வெளியில் போகுது, திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக தான் இலவச பேருந்து திட்டம் கொண்டு வந்தாங்க. இது இதை வந்து அவங்க பெண்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு பயன்படும் நம்புகிறாங்க. அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது பெண்கள் ஓட்டு அதிமுகவுக்கு நிறைய இருந்தது. இப்போ அவங்களுக்கு எடப்பாடி மேலே பெரிய கனெக்ட் இல்லை, அவங்களும் வெளியில் போகிறாங்க. இந்த கட்டத்தில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதில் நிறைய நடந்தது இல்லையா? இப்போ இதையெல்லாம் எதிர்க்கட்சியான இப்போ அதிமுகவும் கூட்டணியில் இருக்க பாஜகவும் உள்ள முன்னாடி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அவங்களுக்கு கை கொடுக்குதா? அந்த அதிருப்தி வாக்குகளை அறுவடை பண்ணுறாங்களா? இப்போ அதிருப்தி வாக்கு நிறைய இருக்குது, ஆனால் அதை அறுவடை பண்ணுற பலம் வந்து அதிமுகவுக்கு இருக்கான்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்களையும் ஒரு பழைய கட்சி 2 பேரும் ஒன்று அப்படின்னு ஜனங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் விஜயுடைய கை வந்து ஓங்குது. இல்லைனா சினிமா நடிகர் பின்னாடி போகிறாங்கன்னு நம்ம வந்து அதை கொச்சையாக சொல்ல முடியாது. இல்லை, அவர் கிட்டத்தட்ட சரிபாதி சட்டமன்ற தொகுதிகள் அங்கே போய் பிரச்சாரமும் பண்ணிட்டு வந்திருக்கிறாருல்ல, அது இன்னமும் அது போய் பலன் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது ஒரு முயற்சி. இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன்றதுக்காக நான் பாஸ் ஆகணும் என்ன கட்டாயம் இருக்குது? அவர் 10 அட்டெம்ப்ட் எழுதிட்டாருங்க, அதனால் அவர் பாஸ் ஆகிடுவாருன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு அட்டெம்ப்ட். அந்த மாதிரி அவர் பிரச்சாரம் பண்ணுறதுன்றது எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, இந்த விருதுநகரில் நேற்று மீட்டிங் போட்டாங்க, விருதுநகரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க முந்தா நேற்று. ஸோ இதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து மக்களுடைய மனசை வென்று எடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியை செய்கிறதுனாலேயே பலன் கிடைச்சிடும் நம்ம சொல்ல முடியாது. இந்த முயற்சியை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அது வந்து இப்போ இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் கிரவுண்டில் இளைஞர்கள் வாக்கும் பெண்கள் வாக்கும் திமுக அதிமுகவுக்கு வெளியில தான் இருக்குது. அவங்க டிசைட் பண்ணாமல் தான் இருக்காங்க. அதோடைய பெரும்பகுதி விஜய்க்கு போவோன்றது தான் இவங்க 2 பேருமே பயமுறுத்துது. ஓகே. இல்லை, பிரதானமாக தங்களுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் அறுவடை பண்ண முடியாத அளவுக்கு அதிமுக இருக்குன்னா எங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க? வெளியில் இருக்கிற இந்த புது யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் மாதிரி இருக்கிறது, விஜய் பக்கம் போயிருக்கிறது, அதை எடுத்துகிட்டு பார்த்தாலும் கூட மற்ற வாக்குகளை, அதிருப்தி வாக்குகளை, மூத்த குடிமக்களோட வாக்குகளை அதிமுக அறுவடை பண்ணுறதுல எங்கே தவற விட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த 4 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் ரீகால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நிறைய போராட்டங்கள் நடத்துச்சு அரசுக்கு எதிராக. ஸ்டாலினே ஒரு 3-4 முறை கைதானார். எடப்பாடி எத்தனை முறை கைதாகிருக்கார் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி? நீங்கள் பத்திரிகையாளராக யோசிச்சு சொல்லுங்கள், இந்த 4 வருஷத்தில் எத்தனை முறை அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி எடப்பாடி கைதானார்? முதல் ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் வரைக்குமே உட்கட்சி பிரச்சனைகள் தான் பெருசாக போயிட்டே இருந்தது. அப்புறம் நான் ஏன் ஓட்டு போடணும்? பாஜக கூட்டணி ஒரு ஜனங்க என்ன நினைப்பான், எனக்காக நீங்கள் எப்போ களத்துக்கு வந்தீங்க, என்ன பேசுனீங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க? ஆனால் இதை அதிமுகவினர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் போராடி இருக்கிறோம், ஆனால் ஊடகங்கள் அது அவங்க சைடு இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாமல் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாள் பூரா லைவ் போட வேணாம், ஒரு சின்ன பெட்டி செய்தியாவது போட்டிருப்பாங்கல்ல, அது கூட போடாத அளவுக்குலாம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து மோசமாக போல செய்தியை பதிவு பண்ணுறாங்க. என்ன முதல் பக்கத்தில் போகிறதுக்கு 3ஆம் பக்கத்துலையும் 5ஆம் பக்கத்துலையும் சின்னதாக போடுவாங்க, ஒரு காலம் நியூஸாக போடுவாங்க. அப்படி கூட நீங்கள் ஏதாவது செய்தி பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். எத்தனை முறை கைதானார், எத்தனை முறை வந்து இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார், எவ்வளோ பிரச்சனைகளை எழுப்பி பேசினார், அதெல்லாமே இப்போ தான். உருட்டுக்கடை அல்வான்னு நீங்கள் ஒரு அல்வா பேக்கெட் எடுத்து கொடுத்தது எப்போ? இப்போ தான் அசம்பிளி, இந்த வருஷம், சாரி போன வருஷம் 25 கடைசியில் அசம்பிளி கடைசியில் 21க்கு இவங்க ஆட்சி வந்தாங்க. 21, 22, 23, 24 என்னாச்சு? அதை தானே கேட்பான். இப்போ பப்ளிக் வந்து இன்றைக்கி அவன் வந்து உங்களுக்கு மார்க் போடுற இடத்துல இருக்கான். இப்போ தான் பரீட்சை பேப்பர் அவன் கைக்கு போகுது. அப்போ அவன் மார்க் போடும்போது இதெல்லாம் யோசிச்சு தானே மார்க் போடுவான். அந்த சிக்கல் தான் அதிமுகவுக்கு இப்போ இருக்குது. இதில் பிரதானமாக மக்கள் முன்னிலையில் பேசும்போதும் சரி, தொகுதி பங்கீடுகள் கூட ரெண்டாவதாக பார்க்கலாம். முதல்ல மக்கள் முன்னிலையில் அதிமுகவை டைல்யூட் பண்ணி பாஜக தங்களை முன்னிறுத்திக்க எந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கு, இதை ஏன் அதிமுக அவளை ஓவர் கம் பண்ண முடியல? இது ஊரறிந்த ரகசியம் தாங்க. பாஜக 2 கட்சியில் ஏதோ ஒன்றத்தை காலி பண்ணி அந்த இடத்த நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எதை ஈஸியாக காலி பண்ண முடியுதோ அதை பண்ணுவாங்க. அதை வந்து எதிர்த்து காலி பண்ணாலும் ஒன்று தான், கூடவே உறவாடிக்கு எடுத்தாலும் ஒன்று தான். பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க கால் ஊன்றிட்டாங்க. முன்னாடி பாஜகவே கிடையாது. இன்றைக்கி எல்லா கிராமங்கள்லேயும் பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க, பாஜகவுடைய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க.
கிளை கழகம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பொறுப்பு போட்டு ஆட்கள் இருக்காங்க. முன்னாடி அந்த செட்டப்லாம் இல்லை. நிர்வாகிகளே இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்கள்லாம் எங்கேருந்தோ வந்தவங்க இல்லை, இவங்கெல்லாம் பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசில் வந்தவங்க இல்லை. உங்களுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பிகள், அவங்க தான் இன்னைக்கு பிஜேபியில் ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பில் இருக்காங்க. அதனால் பழைய பிஜேபி அப்படின்ற அந்த பிம்பம்லாம் உடஞ்சிச்சு. இப்போ தமிழ்நாடு பாஜகன்றது ஏதோ மாநில கட்சின்ற அந்த எண்ணம்லாம் போயிடுச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. இது அதை அடுத்து தாண்டி திமுக அதிமுக இல்லை அதிமுக திமுக 3வது இடத்துல பாஜக இருக்குன்னு வச்சுங்களேன். 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி இது. அந்த முயற்சியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் கட்சியை வந்து காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். திமுக அதிமுக 2 பேருக்குமே வெளிப்படையாக ஆட்சியை பிடிக்கணுன்ற சண்டை இருக்கிறது நமக்கு தெரியுது. இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கட்சியை காப்பாற்றிக்கணுன்ற நெருக்கடி 2 பேருக்குமே இருக்குது. கொஞ்சம் அசந்தாலும் பாஜக கட்சியை கபலீகரம் பண்ணுறோம். இப்போது ஒரு 52 தொகுதிகள் லிஸ்ட் வந்து பாஜக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு 25 தொகுதிகள் தான் கொடுப்பேன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் நிற்கிறாரு. இந்த தொகுதி பங்கீடுகள் எப்படி முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எடப்பாடி ஒரு ஷ்ரூடு பொலிட்டீஷியனுங்க. அவர் வந்து ஒரு அரசியலை நன்கு அறிந்த ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அதனால் அவர் வந்து அப்படியே 52 கொடுத்தாங்கன்னா 50 60 அள்ளிலாம் கொடுத்துட மாட்டார். அவரை ஓரளவுக்கு மேலே பாஜகவால் ஆம் ட்விஸ்ட் பண்ணவும் முடியாது. அதுதான் வரலாறு நம்ம பார்த்தது. அவர் வந்து அப்படி ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருந்தால் ஓபிஎஸ் நேற்று உள்ளே வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் அவர் திரிசங்கு சௌகத்துலாம் சுற்றுறாரு. சசிகலா உள்ளே வந்திருக்கணும். ஸோ அதனால் அவங்களால பண்ண முடியாது. இப்போ டிடிவி மட்டும்தான் அவங்களால, அதுவும் இவரோட ஒப்புதலோடு தான் உள்ளே கொண்டு வர முடியுது கூட்டணிக்குள்ளே. அதனால் எடப்பாடி அப்படிலாம் கொடுத்துட மாட்டார். அவர் போன முறை கொடுத்ததை விட கொஞ்சம் தொகுதிகள் வேணால் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர பாஜகவுக்கு ஒரு 50 தொகுதிலாம் கொடுத்துட மாட்டார். இன்னொன்று, பாஜக ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாஜகவுடைய அங்கீகாரம் ஐடென்டிட்டி மெல்ல இங்கே மாறி இருக்குது. தமிழர்கள் அதை அந்த கட்சியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு அந்த கட்சி மேலே ஈர்ப்பு வந்துருச்சானா அது இன்னும் வரல. அந்த ஸ்டேஜை நோக்கி போகல. அதனால் நீங்கள் 50 சீட்டு கொடுத்து அவங்க 50ல் 20 ஜெயிப்பாங்க 30 ஜெயிப்பாங்கன்ற நிலைமையெல்லாம் இன்றைக்கி இல்லை. அதனால் நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு இன்றைக்கி வரைக்கும் கம்மி தான். அதனால் அவங்களுக்கு குறைவான தொகுதிகளை தான் எடப்பாடி ஒதுக்குவார்ன்றது என்னுடைய கணிப்பு. இல்லைனா ஓவராலாக நம்ம ஆரம்பத்தில் கூட பேசும்போது என்டிஏக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தென்படுதுன்ற மாதிரி ஒரு பார்வை இருந்தது இல்லையா? அப்போ அது எதை வச்சு தான் அந்த என்டிஏ வருது? அது என்டிஏன்றது அரசியல் மேலே அதிருப்தியினால் என்டிஏ வந்து அறுவடை பண்ணும் அந்த இடத்துக்கு. அந்த இப்போ தமிழ்நாட்டில் எப்படின்னா, இவர் வரணும்னு ஓட்டு போகிறத விட இவங்க வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுற மைண்ட் செட்டு தான் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம கடந்த ஒரு 30-40 வருஷம் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக அதிமுகன்னு மாற்றி இருக்கும். போன முறை 2016 கூட திமுக ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான், ஒரு 1.5% நினைக்கிறேன், அந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 16 திமுக ஆட்சி வந்திருக்கும். ஸோ இப்போ 21 போது மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் மேலே இந்த கவர்மெண்ட் திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா 100ல் 80% பேர் நினைக்கல. அதனால தான் விஜய் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வராது, அதுக்காக ஏடிஎம்கே வந்துடும் நினைக்காதீங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து அரசியலில் எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். அதனால் அது வந்து என்டிஏக்கு சாதகம், அதிமுக தலைமையிலான என்டிஏக்கு சாதகம்னா அதுக்குள்ள அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சி அது அப்படி வெற்றி அமைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதில் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு இப்படிங்கிற குரல்லாம் அடுத்து முடிவுகளுக்கு அப்புறம் வெளியாகும். அப்போது அப்படி இருக்கும்போது, ஆனால் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் தென்படுதா? பாஜகவை மீறி அதிமுகவுக்கு தான் மக்கள் மாற்றாக அதிமுகவை தான் பார்ப்பாங்களா? கூட்டணியில் நீங்கள் எவ்வளோ சீட்டு நிற்க போகிறீங்கன்றது முதல்ல நீங்கள் எவ்வளோ வச்சுக்க. அதாவது நீங்கள் 130 சீட்டு நின்றுட்டு நான் 117 நானே ஜெயிப்பேன் அப்படின்னா அது கஷ்டம். 150 நின்றுட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். 170 தொகுதியில் போட்டி போட்டு அந்த 118 மார்க்குக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்பு அதிகம். கரெக்டுங்களா? அதனால் அது எவ்வளோ நம்பர்ஸ் ஒதுக்குறாங்கன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். இவங்க திமுக மேலே அதிருப்தி மக்களுக்கு நிறைய இருக்குது. அந்த அதிருப்தியை சொல்லி மக்கள்கிட்டேருந்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு ஏடிஎம்கே கரெக்டாக முயற்சி பண்ணி காய் நகர்த்தினாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிரவுண்டில் பார்க்கும்போது திமுக அதிமுக யாருமே தனி ஒரு கட்சியாக அந்த 117 அப்படின்ற ஹாஃப் மார்க்கை தாண்டறதுக்கான சாத்தியங்கள் குறைவாக தான் இருக்குது. அப்போ இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நாங்கள் எடுக்கிற சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டணி அரசு தான் வரப்போகுது. கூட்டணி அரசு தான், ஏதோ ஒரு கூட்டணி அரசு. அது திமுக ஒரு 90 சீட்டு 100 சீட்டு ஜெயிச்சு
சில பேரை உள்ளே வச்சுக்கிட்டு இவங்க கூட காங்கிரஸ் விசிகா இவங்களுடைய தயவோட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இல்லை அதிமுக அதே மாதிரி 90-100 சீட் வரைக்கும் எட்டிட்டு பாஜக மற்ற அமமுக இதில் எவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்காங்க நம்பர்ஸை கூட்டி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். தனியாக அதிமுகவோ திமுகவோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற நிலைமையில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. கிரவுண்டில் போய் பார்க்கும்போது தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். தனிப்பெரும்பான்மைன்றது குதிரை கும்பல் ரொம்ப கஷ்டம்.